நீங்கள் தான் சொன்னீர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு போராட்டம் நடத்துவது என்பதே இந்த அரசு வெட்கப்பட வேண்டும். இவங்கள மனிதர்களா பாருங்க, உயிருள்ள ஜீவனுங்க. இவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு திரும்பி பாருங்க. இவங்க குரலை நீங்க கொஞ்சம் காதல வாங்கிட்டு அவங்க கேட்கறத செய்து கொடுங்க. இவங்க சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம்கியை காப்பாற்றுவதற்காக. நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை ஆரம்பத்திலேயே இந்த தொழிலாளர்களை அழைத்து இல்லை இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவர்களை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கையை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தோமே, இது நாம் செய்ய வேண்டிய வேலை அல்லவா? இதை யாரும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தான் சொன்னீர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு போராட்டம் நடத்துவது என்பதே இந்த அரசு வெட்கப்பட வேண்டும். வெட்கக்கேடான ஒரு அரசு. இவங்கள மனிதர்களா பாருங்க, உயிருள்ள ஜீவனுங்க. இவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு திரும்பி பாருங்க. இவங்க குரலை நீங்க கொஞ்சம் காதல வாங்கிட்டு அவங்க கேட்கறத செய்து கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க தயவு செஞ்சு இவங்க குரலை நீங்க காதல வாங்குங்க. அவங்க வேற எதுவும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணி கொடுங்கன்னு அவங்க எதுவும் கேட்கல. நியாயமான கோரிக்கைகள் அதை செஞ்சு. இங்கே வேலை செய்தவர்கள், இங்க பணியில் இருந்தவர்கள், வெளி முகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள், அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறானது. அவுட் சோர்சிங் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம்கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு வேலை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டில் இருந்தாங்க, திருப்பி நாங்கள் கான்ட்ராக்ட் அனுப்புகிறோம்னு சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் சுய உதவி குழுக்கள் சொல்லியிருக்கு. சுய உதவி குழுவில் 2 பேருக்கு சம்பளம் கார்பரேஷனில் போட்டால், ஒரு குழுவில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேர் சம்பளம் மற்றவங்களுக்கு போகும். அந்த 2 பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்கிட்டேருந்து அந்த சம்பளம் நேரடியாக போகும். அப்படின்னா இப்போ அவுட் சோர்ஸ் செய்கிறதா சொல்கிறாங்க ராம்கி நிறுவனத்துக்கு. நாங்கள் என்ன கேள்வி எழுப்புறோம்னா, ஏலத்துக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு யார் ஏலம் எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் 276 கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த 776 கோடி கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்லி, பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு 771 கோடிக்கு கான்ட்ராக்டுக்கு டீலை பேசி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏலம் முதல்ல விடுறாங்க. ஏலத்தில் யார் பணத்தை கரெக்டாக கோட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க. எங்களோட ஒரே கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்றீங்களே சுய உதவி குழு அவுட் சோர்ஸ், நாங்கள் லீகலாக கேட்குறோம். நீங்கள் ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரமாவது காட்டுங்க. கவனம் செலுத்தாததுக்கு காரணம், ஏற்கனவே இதை தனியாருக்கு விட்ட நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள், கொள்ளையடித்திருக்கிறார்கள். எப்படின்னா, நேரடியாக அரசு இவர்களுக்கு சம்பளம் வழங்கினால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தினிடம் கொடுத்தால், இப்போது மேயர் சொன்னாங்க, அவர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் மூலம் வேலை செய்கிற போது அவர்களுக்கு 16,000 ரூபாய் 18,000 ரூபாய் தருவார்கள் என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டார்கள். அப்போ 23,000 ரூபாய் வாங்குகிற ஒரு தொழிலாளி நாளைக்கு 16,000 ரூபாய் தான் கொடுப்பாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க, அவங்க வாயாலே. அப்படின்னா என்னன்னா, மீதி பணம் சுரண்டப்படுகிறது. யாருக்கு போகுது? இப்போ அந்த பணம் யாருக்கு போகுது? அமைச்சருக்கு போதா, இல்லை ஆட்சியாளர்களுக்கு போதா? ஆக இந்த தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது மக்களை பாதுகாப்பதற்கோ, நகரை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கோ, பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கோ என்ற நோக்கம் இல்லை. கான்ட்ராக்ட் விட்டு அதன் மூலமாக இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி, அவருடைய வருவாயை சுரண்டி, கொள்ளையடித்து பாகம் பிரித்துக் கொள்வதுதான் இவருடைய வேலை. அதை தான் நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அதனால தான் இந்த ஆட்சியாளர்கள் இதை பற்றி பேசாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறார். எதனால, ஏன்? இந்த 2 கேள்விக்கு அவங்களுக்கும் பதில் இல்லை, எனக்கும் பதில் இல்லை. எங்களுக்கு எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். தேர்தல் வாக்குறுதி சொல்லித்தான் போராடுறாங்க. இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்குது. அதை தான் சொன்னேன். அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட நான் சொன்னது. செய்ய முடியும்னா சொல்லுங்க, சொல்றத ஆனா தயவு செஞ்சு செஞ்சிடுங்க. முதல்வர் வெளியே பேச சொல்லுங்க. 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு, தூய்மை பணியாளர் சம்பந்தமா
தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை, இவங்களை பணியந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம், நான் அப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்கல, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்லை அப்படி சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். போக்குவரத்து துறை போராட்டம் நடத்தினால் போக்குவரத்து துறை அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தொழிலாளர் நலத்துறை போராட்டம், தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருந்தால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் காணோம். இந்த மாநகராட்சியின் துறையை கவனித்துக் கொண்டிருக்கிற நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் காணோம். இவங்க 2 பேரும் தான் இங்கே இருக்கணும். சம்பந்தமே இல்லாமல் சேகர் பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே வந்து பஞ்சாயத்து பேசுவது என்பது இது நியாயமான பேச்சுவார்த்தை இல்லை. மிரட்டும் துணியில் கட்ட பஞ்சாயத்து செய்கிற பேச்சுவார்த்தையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்காந்தோம். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கேருந்து எட்டி பார்க்கல, அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்காந்துருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோடு இருக்காங்க எங்களுடைய கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நீங்கள்லாம் சொல்ற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அவங்க உட்காந்து அப்படிதான் நடத்திருப்பீங்களா? கேட் அடைக்கிறாங்க, அதை பண்றாங்க. இவங்க என்ன டெரரிஸ்டுங்களா? என்னங்க இது? கேட் அடைக்கிறாங்க, யாரும் இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்களா, பேச மாட்டாங்களா? தப்பு. அதெல்லாம் மனிதத்தன்மை அப்படின்ற ஒரு இதெல்லாம் விட்டு வேற எங்கேயோ போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது. படிக்காதவங்க, பாமர சமூகத்திலேருந்து வந்தவங்க, அடித்தட்டு மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. இங்க படிச்ச ஐஏஎஸ் உட்காந்துருக்க குமரகுருவனுக்கு சட்டம் தெரியல, தொழிற்தகராறு சட்டம்னா என்னன்னு தெரியல, குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா என்னன்னு தெரியல. சட்டமே தெரியாம ஐஏஎஸ் படிச்சுன்னு சொல்றவங்கள விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்களை சம்பளம் குறையுது, எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ஏற்கனவே வந்து காவல்துறை வந்து நீங்க சட்டவிரோதம் அப்படி இருக்கீங்க, கலைஞ்சு போங்க, இல்லாட்டி கைது செய்துறாங்க. சுதந்திர தினம் வரப்போகுது, இந்த சூழலை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்துறாங்க. இதை சொல்லுவதற்கு இந்த அரசும் காவல்துறையும் வெக்கப்பட வேண்டும். நாடு சுதந்திரம் அடைந்து 77வது ஆண்டு வருகிறது. இன்னும் கூட இந்த மக்கள் தன்னுடைய உழைப்பை, எனக்கு வருமா வேலை வாய்ப்பு இல்லை, என் வேலைக்கு உத்தரவாதம் கொடுன்னு போராட வேண்டிய வெட்கக்கேடான நிலை இருக்குது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறது உங்களுக்குலாம் ஏதாவது இருக்கா? இவங்க சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம்கியை காப்பாற்றுவதற்காக, ராம்கிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக, ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக. நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு இருக்கோம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.